பணம் மன உளைச்சலை உண்டாக்கும். பணம் மனித குலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பணம் உயிரைக் கொல்லும். நமக்கு இருக்க ஒரே ஆறுதல்னா இந்த கண்ணாடி தான். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை பார்த்து 3ஆம் தேதியா? மாசம் மாசம் எதுக்கு டேட்டா கிழிக்கிறோமோ இல்லையோ, இந்த வண்டி டியூவை நான் வச்சு டேட்டா கிழிக்க வேண்டியதா இருக்கு. காசு பணம் ஏப்பா சுறுசுறுப்பு சுந்தரம், நீ என்னப்பா பிளட்டி பெருக்கரா? அடிக்கடி பிச்சை கேட்குற மாதிரி கடன் கேட்டுட்டு இருக்க. ஏற்கனவே உனக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஒழுங்காவே கட்ட முடியல. இதில் அடிக்கடி கடன் கேட்டுக்கிட்டே இருக்கியாப்பா? சடப் சுந்தரம். காசு பணம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காசுலாம் வந்த உடனே காலி ஆகிடுது. மிச்சம் மீதி வைக்கலாம் பார்த்தா அது கூட வழி இல்லை. அவசரத்துக்கு உதவும் வண்டி வாங்கினா மிச்சம் மீதி எல்லாம் வண்டி டியூக்கே போய் தொலைஞ்சு. ஆண்டனி இங்க வாப்பா. இந்த செக்கை இந்த கோயிலுக்கு டொனேஷன் நான் கொடுத்துருப்பா. ஜாலி ஃபினான்ஸ் சொல்லி கொடுத்துருப்பா. 15,000 இருக்குப்பா அதுல. ஆண்டனி யூ ஹேண்டில் இட் கேர்ஃபுல்லி. ஐயோ இறைவா, குமாருக்கு வந்த சோதனை பார்த்தியா? ஊராது வாழவும் வழி இல்லாமல் திரிய வேண்டியதாக இருக்கு. மாதம் 15,000 சம்பாதிச்சாலும் நாய் பாடுபட வேண்டியதாக இருக்குது. பேசாமல் துபாய் போயிடலாம் போல் இருக்குது. குமார், வேறு வழியே இல்லை, கடன் தான் வாங்கி ஆகணும். பேசாமல் ஜாலி ஃபினான்ஸுக்கு கிளம்பிடுவோம். என்னது வண்டி ஃபைனா? 2,500 ரூபாயா? அவன் தினமும் செத்து பொழைச்சிட்டு இருக்காங்க. இதுல இவங்க வேற. வாப்பா குமார், என்னப்பா நல்ல விஷயமா தான் வந்திருக்கியா? பணம் ஏதாவது கொடுத்துட்டு போகலாம் வந்திருக்கியாப்பா? கடன் வேற ஏறிக்கிட்டே போகுதேப்பா. இல்ல ஃப்ரெண்ட்லி சார். குமார், யூ சே நோ ஃப்ராங்க்லி சார், ஜஸ்ட் சார். ஓகே ஓகே சார், வண்டி டியூ கட்டணும், காசு தான் வேணும் சார். சேலரி டோட்டல் க்ளோஸ். குமார், நீ ஏன்பா பிச்சை கேட்கிற மாதிரி கடன் கட்டிட்டே இருக்க? ஆல்ரெடி உனக்கு பணம் நிறைய கட்ட வேண்டியது இருக்கு. இதாப்பா குமார், இந்த மாதிரி கடன் கட்டி ஆபீஸ் சைடு வந்துடாத. சார், எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் எல்லா முதலாளியும் பிச்சை போடுற மாதிரி 15,000 போடுறாங்க. அப்படியே போட்டாலும் அந்த சம்பளத்தை வச்சு மாதம் ஃபுல்லாக ஓட்ட முடிய மாட்டேங்குது. அந்த மாதத்தை ஃபுல்லாக ஓட்டுறங்குள்ளாட்டியும் நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் சார் தெரியும். அதுக்கு தான் உங்ககிட்ட வந்து கேட்டால் நீங்களும் என்ன ஒரு பிச்சைக்கார மாதிரி நடத்துகிறீங்க. என்ன மாதிரி காசு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் கடங்காரன் தான் எமன். காசு என்ற இந்த பணம் தான் அரக்கன். இந்த பணம் என்ற அரக்கன் தான் என்ன உங்களை இப்படியெல்லாம் ஆட்டி வச்சிருக்கு சார். நீ ரொம்ப பேசுறப்பா. சோ கெட் அவுட் ஐ சே. நீங்கள் தூக்கி வீசின பணத்தெல்லாம் நீங்களே பொறுக்கிக்குங்க சார். அடுத்த மாதம் உங்கள் பணத்தெல்லாம் செட்டில் பண்ணிடுங்க. வரட்டா சார்? ஏன்பா ஆண்டனி, இங்கே வாப்பா. சார். இந்த பணத்தெல்லாம் என் கண்ணு முன்னாடி போட்டு கொளுத்துப்பா. ஓகே சார்.
என்னையவே பொறுக்கிக்கன்னு சொல்கிறான் அந்த பிச்சைக்கார பையன். என்னது, கடன் பணம் கட்ட முடியாமல் குடும்பத்தோடு தற்கொலையா? இப்படி கடனாக வாங்கி அசிங்கப்பட்டு கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் போய் செத்துடலாம். எமனே எதிர்க்க வந்தாலும் எதிர்த்து நிற்கிற வேண்டாம் இந்த குமார். ஹலோ ஃப்ராங்க்லின் சார். என்ன குமார், கடன்லாம் முடிச்சிட்ட போல, பணம் எதுவும் வேணுமா? உங்கள் பணம் எனக்கு வேணாம் சார். எப்படி இருந்தாலும் என்கிட்ட பணம் கேட்டு வந்தோம் சார். ரொம்ப பேசாதீங்க சார். அவ்வளோதான், உங்களை முடிச்சு விட்டேன், போங்க. இருங்க பாய். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே